பொங்கல் பண்டிகை நாளை மறுநாள் உற்சாகமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் கல்வி நிலையங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் சமத்துவ பொங்கல் விழாக்களை கட்டின. பிரபலமான வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கல்லூரி வளாகத்திலேயே குடில் அமைத்து மண்பானையில் பொங்கலிட்டு மாணவ மாணவிகள் உற்சாகமடைந்தனர். இளவட்டக்கல் தூக்குதல், பம்பரம் சுற்றுதல், கிணற்றில் தண்ணீரை இறைத்தல் என மாணவர்கள் கிராமத்து சூழலை கண்முன்னே கொண்டு வந்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. குடிசூழல போனா உண்மையிலே அங்கேயே இருக்க மாதிரி இருக்கு. இட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் மற்றது காலை கண்ணுக்குட்டி எல்லாம் ரொம்ப ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான ஃபீல். இந்த காலேஜ் லைஃப்க்கு நடுவில் இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்க்கு நல்ல ஒரு பிரேக் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. சேலம் அரசு கலைக்கல்லூரி பொங்கல் விழாவில் குதிரை நடனம், சேவல் நடனத்துடன் உற்சாகம் கரை புரண்டன. எல்லாருமே இது சமத்துவ பொங்கல் இல்லையா, எல்லாருமே சேர்ந்து எல்லா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே குழந்தையா மாதிரி இந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தஞ்சாவூர் மருதுபாண்டியர் கல்லூரி, அந்தியூர் அருகே பவானியில் தனியார் கல்லூரி, திருத்துறைப்பூண்டி மற்றும் பரமக்குடியில் உள்ள தனியார் பள்ளிகளில் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்திலி பகுதியில் உள்ள கல்லூரியில் சாதி மதங்களை கடந்து மாணவர்கள் ஒற்றுமையாக சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அனைத்து வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் குடும்பத்துடன் பொங்கல் விழாவை கொண்டாடினர். தாம்பரத்தில் திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் இளைஞர்கள் மட்டுமின்றி பெண்களும் இளவட்ட கல்லை தூக்கி அசத்தினர். அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. செய்யாறு அருகே உள்ள ஏடாச்சேரி கிராம ஊராட்சி மன்றம் சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. நிலக்கோட்டை அரசு மகளிர் கலைக்கல்லூரி மற்றும் பழனி அருகே தாளையத்தில் உள்ள கல்லூரியிலும் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழ்நாடு அரசின் மகத்தான திட்டங்களை வண்ணக் கோலங்கள் மூலம் வெளிப்படுத்தியது பலரையும் கவர்ந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.